ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். நான் சொல்ல போகிற செய்தி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே கோவப்படுவீங்க. அதுவும் முக்கியமாக சிஎஸ்கே ஃபேனாக இருந்தால் கண்டிப்பாக கோவப்படுவீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தலை தோனியை பற்றி ஹர்பஜன் சிங்கும் இர்ஃபான் பத்தானும் சில பல கோவத்தை கக்கியிருக்காங்கன்னே சொல்லலாம். சில பல விமர்சனமாக பேசியிருக்காங்க நம்ம தோனியை பற்றி. அது என்ன ஏதுன்னு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹர்பஜன் சிங்குங்க, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தோனியை பற்றி, தோனி விளையாடுறதே வேஸ்ட்டு சிஎஸ்கேல, ஏன் அவர் இருக்கார், வெறும் ஒரு விக்கெட் கீப்பராக மட்டும்தான் இருக்கார், லாஸ்ட்டு ஒரு 2 ஓவர் ஆடுறதுக்கு அவர் ஏன் டீமில் இருக்கிறான்னு சொல்லிட்டு ரொம்ப அவதூறாக பேசியிருக்காருங்க. நிறைய ரசிகர்கள் கண்டிப்பாக கோவத்தில் இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் இன்ஜுரியில் இருக்கார். இன்ஜுரி இருக்கிறதுனால அவர் ப்ராப்பராக ஒரு ஃபுல் ஒரு 6-7 ஓவர் அவரால் விளையாட முடியாதுன்னு எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். ஆனால் அவர் அப்படி விளையாடாத பிளேயர் ஏன் டீமில் வச்சுன்னு இருக்கீங்க, சென்னை தோல்விக்கு அதுதான் காரணம்னு சொல்லிட்டு சராமாரியாக பேசியிருக்காரு. எல்லாருமே கோவத்தில் இருக்காங்க நம்ம ஹர்பஜன் சிங் மேலே. ஏன் அப்படி பேசியிருக்கீங்க, இதுமாரி பேசுறது தப்புன்னு. ஏன்னு கேட்டிங்கன்னா, தலை தோனி கிரவுண்டில் இருக்கிறதே பெரிய விஷயங்க. அவர் இருந்தாலே போதும், சென்னை அணிக்கு வெற்றி தேடி கொடுப்பாரு. அப்படியாப்பட்ட பிளேயர் இருக்கிறது இப்படி பேசியிருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம இர்ஃபான் பத்தான்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் இன்ஜுரியில் இருக்கார். ஃபுல் ஃபிட்னஸ் இல்லாத பிளேயரை ஏன் விளையாட வர்றீங்கன்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனம் வச்சுட்டு இருக்காங்க. அவர் 9வது டவுன் வராரு, அவர் வெறும் விக்கெட் கீப்பிங் மட்டும் பண்ணுறாரு, இவரும் அது மாதிரி நிறைய விமர்சனம் அவர் மேலே வச்சுருக்காரு. ரொம்ப வருத்தம் அளிக்குதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, தோனியை பிடிக்காதுன்னு யாரும் இருக்க மாட்டாங்க. சென்னை ரசிகர்களுக்கு தோனி இருக்கிறதுனால மேக்ஸிமம் மேட்ச் பார்க்கறதுக்கு வராங்க. அவர் அவ்வளோ வலியிலையும் இன்ஜுரியிலையும் இந்த மாதிரி ரசிகர்களுக்கோசரம் ஆடுறது எவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் அவர் அதுமாரி பேசியிருக்கிறது இவங்க 2 பேரும் ரசிகர்கள் எல்லாருமே கண்டிப்பாக கோவத்தில் இருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டெல்லி மேட்ச் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 மேட்ச் விளையாடும் போதே பார்த்துருப்பீங்க. அவரால் சரியாக நடக்க முடியாது, கால் தாங்கி நடந்திருப்பார். விக்கெட் கீப்பிங்கில் சில டைம் ரொம்ப டயர்டாகிட்டு இருப்பார். அந்த மாதிரி இருக்கிறதுனால அவருக்கு ஒரு ஃபுல் ஃபிட்னஸ் இல்லைன்னு தெரியும். இருந்தாலும் விளையாடிட்டு இருக்காரு ரசிகர்களுக்கோசரம். அவர் இந்த மாதிரி பேசியிருக்கிறது நிறைய பேர் விமர்சிச்சிருக்காங்க. ரசிகர்கள் நிறைய பேர் கொந்தளிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, தலைக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அதுவும் முக்கியமாக சென்னையில் ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்களாம் இந்த இதை கேட்ட பேருக்கு ரொம்ப ஹர்பஜன் சிங் மேலேயும் இர்ஃபான் பத்தால் மேலேயும் கோவத்தை கக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க அதுமாரி பேசுறது தவறு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா தலை தோனி அவரோட மாஸ்டர் பிளான் போட்டு நிறைய மேட்ச்சு இந்த சீசன் நிறைய வின் பண்ணி கொடுத்துருக்காரு. நல்ல ஒரு கீப்பிங் குறை சொல்கிற மாதிரி எதுவுமே பண்ணல. நான் தான் இன்ஜுரி இருந்தாலும் கீப்பிங் பயங்கரமாக பண்ணுறாரு. பேட்டிங் கூடங்க என்னங்க லாஸ்ட்டில் ஃபினிஷிங் 5 பாலுக்கு 20 ரன், அப்புறம் ஒரு 10 பாலுக்கு 30 ரன் சொல்லிட்டு அடிச்சுட்டு போகிறாரு. அந்த மாதிரி நான் ஆடிட்டு இருக்க பிளேயர் எப்படி இவங்க இதுமாரி பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி பேசியிருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தலை தோனி உங்களுக்கு பிடிச்சா அதுவும் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் ஐக்கான் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, முக்கியமாக ஐபிஎல் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.